நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த உலகம் தேவனை அறிகிற அறிவை குறித்து அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி மார்க் 2வது அதிகாரம் வசனம் 10. மார்க் சாப்டர் 2 verse 10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. நாம் எல்லாருமே நன்கு அறிந்த ஒரு காரியம், நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாருங்கிறது. இந்த அடிப்படையான சத்தியத்தை இந்த உலகம் அறியாமல் இருக்கு. அதனால தான் பாவத்தில் மறுபடியுமாக மூழ்கி போய் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி தெரியாமல் இருக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவில் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உடையவராக இருப்பார் என்பதே. அவருடைய பிறப்பை குறித்து தூதன் சொல்லிய போது அவன் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் என்ன? மத்தேயு 1:21 வசனத்துல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக வந்தார். அதனால்தான் யோவான் சாணனும் அவரை பற்றின குறிப்பாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரு. இப்படியாக இந்த உலகத்தின் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை தருவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. இந்த அறிவை ஒருத்தர் அடைந்திருக்கும் போதுதான் அவரை விசுவாசிச்சு அவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியாக அவரை பற்றும் அறிவை அவங்க அடைந்த பின்பு நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்க. இதை தான் நமக்கு வசனங்களும் தெளிவா சொல்லுது. அப்படி தேவன் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா வந்ததற்கான பிரதான நோக்கம் என்ன? மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக. இந்த பாவமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மை விட்டு முற்றிலுமாக போகுதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அந்த பாவமானது நம்மை மேற்கொள்வதற்காக நம்ம இடத்துல போராடி கொண்டே இருக்கு. அப்படியான போராட்டத்துல தேவனுடைய ஆவியானுடைய துணை கொண்டு அதை நாம மேற்கொள்ளுகிற வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். நிறைய கிறிஸ்தவர்களே தேவன் பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறாருங்கிறத அறிந்திருந்தும் அதை சரியாக புரிந்து கொள்ளாம போறாங்க. தேவன் எப்பொழுது பாவத்தை மன்னிக்கிறாரு? மனம் திரும்பி அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்து அதற்கு திரும்ப விருப்பம் இல்லாம அந்த பாவத்தை வெறுக்கிற ஒரு நிலையில இருக்கும்போது. அந்த பாவத்தை நம்மால தனியாக மேற்கொள்ள முடியாது. ஆனா தேவன் நம்முடைய மனம் திரும்புதலை பார்த்து நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறாரு. அதற்கு நாம என்ன செய்யணும்? அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். அப்பொழுதுதான் இரக்கம் பெற முடியும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி நீதிமொழிகள்ல நமக்கு வசனம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடி நம்முடைய பாவ வாழ்க்கையை வெறுத்து அதிலிருந்து விலகி இருக்கணுங்கிற வாஞ்சையே தேவன் நம் மீது இரக்கம் காட்டுவதற்கு ஏதுவாக இருக்கு. இதுல இன்னும் நாம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம மறுபடியுமாக அந்த பாவத்திற்கு திரும்பாதபடிக்கு அவருடைய கிருபையை பற்றி கொள்கிறவர்களாக இருக்கணும். அதற்கு அவருடைய ஆவியினால வழிநடத்தப்படுபவர்களாக இருக்கணும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரம் இல்லாம அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுகிறவர்களாக நாம காணப்படணும். அது எப்படி முடியும்? நாம தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உறுதியாக காத்துக்கொள்வதன் மூலமாக. நாம எப்படி தேவனோடு ஐக்கியப்படுறோம்? சபையின் மூலமாக, நம்முடைய ஜபங்களின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக. அந்த வேதத்தை நுனிப்புல் போல தியானிக்காம உண்மையாகவே தியானிச்சு தேவ ஆவியானவர் துணை கொண்டு அதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதன் மூலமாக. தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்துதாமே சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை நமக்குள்ளார கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது நாம பாவத்தை விட்டு விலகி இருப்பவர்களாக இருப்போம். இந்த பாவ மன்னிப்பை குறித்த தவறான சில காரியங்களை சிலர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தேவன் நாம செய்த பாவங்களையும் செய்கிற பாவங்களையும் செய்ய போகிற பாவங்களையும் மன்னிப்பார்னு நிறைய பேரு உபதேசத்தை தெளிவாக போதிக்கிறது இல்ல. தேவன் பாவத்தை மன்னிப்பாரு, ஆனா நாம அதை விட்டு மனம் திரும்பணுங்கிற உணர்வுக்குள்ளார வரும்போது மறுபடியுமாக நாமே அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்துட்டு
அதை மன்னிக்க சொல்லி தேவனிடத்துல கேட்கும்போது அந்த துணிகரமான பாவத்திற்கு செலுத்தப்படத்தக்க வேறொரு பலி இல்லையேன்னு சொல்லிட்டு எபிரேயர்ல வசனங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியாக நாம மனம் திரும்பி பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை உணரும் போது அந்த கிருபையை பற்றி கொண்டு அந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கிறவர்களாக நாம காணப்படணும். வசனங்கள் நமக்கு தெளிவுபட சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து இருக்கணும், பாவத்திற்கு விலகியோடணும். எப்பொழுதெல்லாம் பிசாசு நமக்கு முன்பாக தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறானோ அப்பொழுது அவனை எதிர்த்து நிற்கணும். அது எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது நாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அதுவே நம் முன்பாக ஒரு பாவம் வைக்கப்பட்டிருந்தா அதற்கு நாம எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது, அதை விட்டு விலகி ஓடுபவர்களாக இருக்கணும். அப்படி நம் முன்னாடி வைக்கப்பட்ட பாவத்திற்கு நாம இடம் கொடுக்காம இருக்கும் போதுதான் நாம் அந்த பாவத்துல விழுந்து போகாம இருக்க முடியும். இப்படியாக நாம பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் துணையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிபவர்களாக நாம காணப்படணும். தேவனை அறிகிற அறிவில் இந்த அடிப்படையான அறிவை நாம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த பாவத்தை மன்னிக்கிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே இருக்குங்கிறத அறிந்து கொண்டு அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்த அந்த பாவத்திலிருந்து விலகி கிருபையை பற்றி கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உமக்கு உண்டுங்கிற அடிப்படை சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த பகுதிகளை தேவரீர் காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்மை அறியாத பிள்ளைகள் மாத்திரமல்ல, உம்மை அறிந்து கொண்டும் பாவத்திலிருந்து விலகி இருக்காத உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே பாவத்தை மேற்கொள்கிற அதிகாரத்தை கொடுத்துள்ளணும் தகப்பனே. அப்படியாய் பாவ வாழ்க்கை எங்களை பற்றி பிடிக்காதபடி உண்மையே நாங்கள் விசுவாசத்துல உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தேவரீர் எங்களுக்கு வல்லமை தாங்கப்பா. அப்படியே நீங்க தந்தர்ல போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.